கலகலவன சிரி கண்ணில் நீர் வர சிரி. நீங்க யாரையுமே எப்பயுமே சாதாரணமா பார்க்காதீங்க. அவனுக்குள்ள ஏதோ ஒன்று கேள்விக்குறி இருக்கும், ஏதோ ஒன்று இருக்கும் சார். அன்றைக்கி இதே மாதிரி விவாகரத்து கோர்ட்டில் கேஸ் நடக்குது. அந்த அம்மா குற்றவாளி கூண்டில் நிற்குது. அவனை கேட்குறாங்க, நடந்ததெல்லாம் சொல்லுன்னு நீதியரசர் கேட்டார். யாரை? பாதிக்கப்பட்டவனை. அவன் சொன்னான், திரும்ப திரும்ப சொல்லி எனக்கு ஒரு பைத்தியமாக பிடிச்சிடும் போலக்குது, கவர்மெண்ட் வக்கீலை கூப்பிட்டு அவளையே விசாரிக்க சொல்லுங்க அப்படின்ட்டான். கவர்மெண்ட் வக்கீல் வந்தார். அந்த அம்மா கவுண்டில் நிற்குது. கேட்டார், என்னம்மா உங்களுக்கு அடிப்படையில் என்ன பிரச்சனைன்னு கேட்டார். அந்தம்மா சொல்லிச்சு, அடிப்படையில் எந்த பிரச்சனையும் கிடையாது, நல்ல மாடர்னாக அடுப்புங்கிறதான் நாங்கள் பண்ணி வச்சுக்கிறோம். வக்கீல் தலையை சொஞ்சிக்கினார். இல்லைம்மா உங்களுக்கு இடையில என்ன பிரச்சனைன்னு தான் கேட்டேன்னாரு. எங்கள் கடையில் ஒரு பிரச்சனையும் கிடையாது, நல்லா ஓடுது அப்படின்னு. இல்லைம்மா உங்கள் விவாகரத்துக்கு கேட்குறாங்களே அது என்ன காரணம்னு. அட நீ வேற சாமி, விவாகப்பட்டு 4 வச்சுக்கிறேன், நீ வேறு விவாகப்பட்டு வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த ஆள் சந்தேகப்படுவான், அதெல்லாம் எனக்கு வேணான்னுட்டுது சார். அட என்னடா வம்பா போச்சேன்னு சொல்லி கடைசியில் கேட்டான். இல்லைம்மா அவங்களுக்கு விவாகரத்து வேணும்னு நீ விரும்புகிறியே, அது எதுக்குன்னு தாங்க நாங்கள் கேட்குறோம், வேறு ஒன்றும் இல்லைன்னு. அது சொல்லிச்சு அந்த அம்மா, இப்போ கூட தான் நீங்கள் என்கிட்ட பேசுகிறீங்க, அவர் எப்போ பார்த்தாலும் என்ன சொல்கிறார் தெரியுமா, உங்ககிட்ட பேசுகிறப்பெல்லாம் எனக்கு மாரடைப்பு வர மாதிரி இருக்குதுன்னாரு. இப்போ உங்களுக்கு மாரடைப்பு வந்தது அப்படின்னு சொன்ன உடனே வக்கீலே மயங்க கீழே விட்டான் சார். அதுக்கு மேலே அப்ஜெக்ஷனே கிடையாதுன்னு சொல்லி விவாகரத்து பெற்று கொடுத்துட்டாரு நீதியரசர். இந்த மாதிரி பல இடங்களில் ஏட்டிக்கு போட்டு ஏடா கூடமாக இருக்கிற லைஃப்பும் இருக்குது. எதுக்காக இதை நான் சொல்கிறேன் தெரியுங்களா? நமக்கு கிடைத்த வாழ்க்கை நலமான வாழ்க்கைன்னு யார் நிமிர்ந்து நிற்கிறாங்களோ அவங்க என்றைக்கும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க சார். எது எப்போ கிடைக்குமோ இறைவன் கொடுப்பானோ அது கண்டிப்பாக கொடுப்பான் சார். அது அப்பப்போ கிடைக்கும். நிச்சயமான இது வாக்குறுதி சாதாரணமானதில்லை. இது இந்த 4 முறை தீர்ப்புன்னாங்க பாரு, அதான் உண்மை. அது எப்பயுமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சிறப்பு இருக்கணும். நம்ம பார்வை தாங்க என்றைக்குமே உயர்ந்த பார்வையாக இருக்கணும். நீங்கள் நான் அண்மையில் சொன்னது கூட நமக்கு சில இதில் இந்த இன்ஸ்டாகிராமு அதெல்லாம் வரும், பார்த்துருப்பீங்க. இந்த வாத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா குட்டையில் கொண்டு போய் வாத்துக்காரர் விடுவார். அது கும்பலாக போய் அந்த கொட்டையை கலக்கும். ஒரு கலக்க 1 மணி நேரம் கலக்கிட்டு வெளியில் ஏற்றிடுவான். வெளியில் ஏற்றும் போது பார்த்தீங்கன்னா எந்த வாத்தாவது சும்மா போய் பார்த்துக்கிறீங்களா நீங்கள்? எந்த வாத்தும் அமைதியாக போன வரலாறே கிடையாது. ஒரு பேக்னு ஒரு சவுண்டு கொடுத்துன்னு ஒட்டு மொத்தமாக கத்தின்னு தான் போகும். நீங்கள் கண்ணை மூடின காதை மட்டும் கேளுங்க, என்னமோ கொண்டு போய் ஒரு குட்டையில் விட்டான். மீனும் கிடையாது, புழுவும் கிடையாது, பூச்சியும் கிடையாது, சாப்பாடும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இந்த வாத்து மடையன்னு சொல்லுவாங்களே அது சரியாக தான் இருக்குதுன்னு அவனை ரிப்போர்ட் பண்ணுற மாதிரியே இருக்கும். பருந்தினுடைய குரலை நீங்கள் என்றைக்காவது வாழ்க்கையில் கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்க வாய்ப்பே கிடையாது. மழை எங்கே தொடங்குகிறதோ அதற்கு பயந்து கொண்டு அஞ்சி கொண்டு பறவைகளெல்லாம் கூடு நோக்கி போகும். பருந்து மட்டும்தான் எங்கே மழை உருவாகிறதோ அதற்கும் மேலே பறந்து தன் பயணத்தை தொடரும் என்றால் உங்கள் பிள்ளைகளை பருந்து போல் வளர்வதற்கு பாதுகாக்கும் சொல்லிக் கொடுக்கணும் சார் பிள்ளைகளுக்கு. நாம் தான் அந்த நீதி போதனை வகுப்புன்னு ஒரு காலத்தில் இருந்தது கிளாஸில், நாமெல்லாம் படிச்சிருக்கோம். சின்ன பிள்ளையில் படிச்சிருக்கோம் சார். நீதி போதனை வகுப்புன்னு கதை சொல்கிறதுக்கு ஒரு வாத்தியார் வருவார். இப்போ கதையாவது ஒன்றாவது. அன்றைக்கி கூட ஒரு குழந்தை கேட்குது, அம்மா கதை சொல்லுமான்னு. அந்த அம்மா கேட்குது, நான் வாழ்ந்த கதையை சொல்லவா வளர்ந்த கதையை சொல்லவா? இது எனக்கு நல்ல மனப்பாடம் ஆயிடுச்சுமா. மனப்பாட பகுதியில் கேள்வி கேட்டால் கூட நான் எழுதிடுவேன். அதை விடு, புதுசாக ஒரு கதை வேணுமா? கம்முன்னு இரு, நீயும் உக்காந்துரு, நானும் உக்காந்துக்கிறேன், எனக்கும் தூக்கம் இல்லை. உங்கள் அப்பம் 11:30 மணிக்கு வருவான். ஏன் லேட்டுன்னு கேட்பேன். புது கதையாக சொல்லுவான். அதை நீயும் கேளு, நானும் கேட்குறேன். அப்புறமா தூங்கலாம். ஏன்னா இன்றைக்கி அப்படி இருக்குதுங்க சில சிக்கல்கள், பிரச்சனைகள். பார்வைதான் மனிதனுக்கு. அதனால்தான் எண்ணத்தில் உயர்வு வேண்டும். வெள்ளத்தனைய மலநீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வுன்னா சார். நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது ஏராளமாக இருக்குது சார். வெளி உலகத்தில் பாடம் மட்டுமே இல்லை சார், சிலபஸ் கிடையாது சார். தூக்கி போடுங்க அது குப்பையை. 5 பாடங்கள் என்பது என்ன தெரியுமா? 5 வாளி தண்ணியை கொண்டு போய் போரில் ஊற்றி மீண்டும் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபோர்ஸாக இறக்குது பார்த்தீங்களா?
உள்ளிருக்கிற ஞானத்தை வெளியிலே கொண்டு வருவதற்கு அந்த ஊற்றப்பட்ட 5 வாடி தண்ணி மாதிரி தான் 5 சப்ஜெக்டை தவிர அதுவே முழு அறிவு ஆகிவிடாது. பிள்ளைகளுக்கு நம்ம நிறைய பேசினாதான் சார் பிள்ளைகள் நிறையா கற்றுக்கொள்வோம். வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோமே தவிர வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்கல. உலகம் எப்படிப்பட்டது உலகம் சார், என்னென்னமான உலகம் சார், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அன்றைக்கி கூட ஒரு சிகரெட் பிடிக்கிறார் ஒருத்தர், சிகரெட்டு பிடிக்கிறவரை பார்த்துட்டு ஒருத்தன் முகம் சலிச்சுக்கிட்டான், போயா புகையை கொடுக்காது. பக்கத்தில் இருக்கிறவன் சொன்னான், சிகரெட் பிடிக்கிறது நீ அவ்வளோ லேசாக நினச்சிடாத தம்பி, அதில் எவ்வளோ பெரிய வாழ்க்கை தத்துவம் இருக்குது தெரியுமா. ஒருத்தன் சிகரெட்டை பிடிச்சி புகையை பூமி நோக்கி விட்டான்னா அவன் ஏதோ மனக்குழப்பத்தில் இருக்கிறான்னு அர்த்தம். அந்த புகையை மேல் நோக்கி விட்டான்னா ரொம்ப தன்னம்பிக்கையோடு இருக்கிறான்னு அர்த்தம். அந்த புகையை தட்டாமலேயே அந்த நெருப்பு கனிஞ்சிக்கினே வர வரைக்கும் தான்னா ஏதோ சிந்தனையில் இருக்கிறான்னு அர்த்தம். அதை ஒரு அழுத்திட்டு வேகமாக எழுந்தான்னா ஒரு முடிவுக்கு வந்துட்டான்னு அர்த்தம். ஒரு சிகரெட் குடிக்கிறதுலே எவ்வளவு சித்தாந்தம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு. சில சமயங்களில் சிலர் கேள்வி கேட்டால் அதிலேருந்து ஒரு பாடத்தை நமக்கு நடத்துவான் தெரியுமா. வாத்தியாரே கேட்டார் ஒரு பையனை, நீ மாடு மேய்க்க தாண்டா லாய்க்குன்னார். அவனுக்கு கோவம் வந்துடுது சார், என்ன மாடு மேய்க்கிறதுனால அவ்வளோ லேசுன்னு நினச்சிட்டிங்களா, ரெட்டியார் ரூட்டு மாடு எது, கவுண்டர் ரூட்டு மாடு எது, செட்டியார் ரூட்டு மாடு எது, ஐ ரூட்டு மாடு எதுன்னு அத்தனை மாடுகளை ஒன்றா ஓட்டி போய் திருப்பி கொண்டாந்து அவங்க வீட்டில் அவங்கவுங்க மாட்டை திருப்பி ஒப்படைச்சிட்டு அது எப்போ சாணி போட, அது எப்படி அள்ளுறது, அந்த சாணி எப்படி விற்பனை பண்ணுறது, அதுக்கு எப்போ தண்ணி வைக்கணும், எப்போ தவிடு காட்டணும், எப்போ புல் மேய்க்கணும், எங்கெங்கே புல் இருக்குது கழனி, இதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பார்க்க முடியுமா. மாடு மேய்க்கிறதுன்னு அவ்வளோ லேசாக சாருன்னு கேட்டான். வாத்தியாரே பயந்து விட்டார். இதில் இவ்வளோ விஷயங்குதா சொல்லிவிட்டு சொன்னான், நான் மாடு மேய்க்க தான் போனேன், பள்ளிக்கூடம் வேணான்னு சொல்லி மாடு மேய்க்க தான் போனேன், எங்கள் அப்பன் தான் சொன்னான் நீ மாடு மேய்க்க லாய்க்கில்ல பள்ளிக்கூடம் போகணும். நான் கேட்டேன் பள்ளிக்கூடம் போய் என்ன பண்ணுறது, ஒரு வாத்தியாரா வந்துடுறான்னு சொன்னார். புரியுதுங்களா. இப்போது நம்ம சிலதெல்லாம் கேள்வியே கேட்கக்கூடாது, சிலதெல்லாம் அப்படியே அமைதியாக போயிடும். சில இடங்கள்ல நாம் அமைதி காப்பது, மௌனம் என்பது மிகப்பெரிய ஆயுதம். நீங்கள் சில லேசான விஷயத்தில் இதுதான் அனுபவ ஞானிகளிடத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். புன்னகை பல இடங்களில் வெற்றி தரும், மௌனம் அதைவிட ஏராளமான இடங்களில் வெற்றி தரும். மௌனமாக இருக்க வேண்டிய இடத்துல மௌனமாக இருக்கணும், புன்னகை செய்ய வேண்டிய இடத்துல புன்னகை செய்யணும். இந்த 2 ஆயுதங்களை நம்ம கையில் எடுக்கணும். யார் எந்த பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுத்தான் இதை? எதையும் சொல்லலை, நீ இன்ஜினியர் ஆகு, டாக்டர் ஆகு, அதாகு இதாகு, ஏராளமான செய்திகளை தான் நமக்கு சொல்கிறான். அன்றைக்கி கூட ஒருத்தர் கேட்குறான், ரிசப்ஷனில் உட்காந்துங்கிறான் ஒருத்தன், ஒரு அம்மா ஒருத்தன் வந்து கேட்குறான், அவங்க பேஷண்ட்டுங்கிறதுக்கு இந்த பேஷண்ட் இப்படி. அதில் ஒருத்தன் ஏந்து வந்து கேட்டான், சிஸ்டர் எல்லாருக்கும் கேட்குற கேள்விக்கெல்லாம் கனிவாக பதில் சொல்கிறீங்க, 8ஆம் நம்பர் ரூமில் பால் இருக்கிறாரு, இப்போ அவர் எப்படி இருக்கார், ஒரு வாரமாக ஐசியூ வார்டில் தானே இருந்தார், நல்லா இருக்காரே, அவருக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லையே, நல்லா ஆயிட்டாரே. அப்படியா சிஸ்டர், ரொம்ப நல்லது டீச்சர். நீங்கள் யார், அவருக்கு என்ன வேணும்? அந்த 8ஆம் நம்பர் பாலுவே நான் தான். ஏன் என்கிட்ட வந்து அங்கே எவனுமே சொல்ல மாட்டேன்றான், கேட்குற போதெல்லாம் கம்முன்னு போடுறான். அப்படி இருந்தால் நீங்கள் தான் எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்னீங்கன்னு போய் படுத்துட்டான். அங்கேருந்து டோட்டி டாக்டர் வந்தார், அவரை கேட்டான், எனக்கு தான் ஒன்றுமே இல்லையே, என்னை ஏன் இங்கேயே வச்சுங்கிறீங்கன்னு கேட்டான். உனக்கு ஒன்றும் இல்லைன்னு யாரா சொன்னது? செங்கல்பட்டு பக்கத்தில் ஒரு கிரவுண்ட் இருக்குது, தாம்பரத்தில் ஒரு வீடு இருக்குது, இவ்வளோ வச்சுக்கணும் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன். அதெல்லாம் இவனுக்கு வந்த பிறகு தான் அனுப்புவான் போலக்குது. சில இடங்களில் சிலதெல்லாம் கேட்டால் நமக்கு அதிர்ச்சி வைத்தியமாகிடும். நிறைய விஷயங்கள் இருக்குது சார் வாழ்க்கையில், படித்து கொள்ள வேண்டிய பாடங்கள் உலக இயலில் நிறைய இருக்குது. உலகம் பெருசு, அதனால தான் அன்றைக்கே சொன்னாங்க, கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலக அளவுன்னா. உலகத்திலேருந்து நம்ம படிக்க வேண்டிய பாடம் நிறைய இருக்குது சார். ஒருத்தன் டாக்டர்கிட்ட வந்தான், சார் டாக்டர் நான் கட்டிலில் படுத்து தூங்குறேங்க, ஆனால் தூக்கமே வரமாட்டேன்னுது, கீழே எவனோ கட்டிலுங்கீழே படுத்துக்கின்னு என்னை பார்க்குற மாதிரியே இருக்குது, மிரட்டுற மாதிரியே இருக்குது, உருட்டுற மாதிரியே இருக்குது, நான் என்ன பண்ணுறதுன்னா பார்த்தார். மனசுலே கணக்கு போட்டார், 10 சிட்டிங் வரணும், வாரத்தில் ஒரு சிட்டிங் 1 ஹவருக்கு 1000 ரூபாய், 10 சிட்டிங்க்கு 10,000 ரூபாய் மனசுக்குள்ளே கணக்கு போட்டு வந்துடுறான்னாரு. அவன் சொன்னான், வாழ்நாள் பூரா எனக்கு தூக்கம் வராத அளவுக்கு ஆகிடும்,
வீட்டில் கேட்காம நான் ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது, நான் வீட்டம்மா கிட்ட கேட்டுட்டு வரேன்ட்டு போனான் சார். போனவன் வரவே இல்லை. 1 மாதம் ஆச்சு. பிள்ளையார் கோயில் வாசலில் டாக்டர் இவனும் ஒன்றுக்கு ஒன்று பார்த்துக்கிறாங்க. என்னையா இப்போ வீட்டில் கேட்டுட்டு வரேன்னு சொன்னால் வரவே இல்லை. அதை ஏன் கேட்குற டாக்டர், நீங்கள் 10,000 ரூபாய் கணக்கு போட்டு ஆகும்னு சொன்னீங்க, என் சம்சாரம் 100 ரூபாயில் அந்த மேட்டரை முடிச்சிட்டா, அதனால் நான் வரலன்னா. என்ன ஆச்சுடான்னா, கட்டில் பிரித்து கடைசி விற்றுவிட்டு 100 ரூபாய்க்கு ஒரு பாய் வாங்கி கொடுத்துட்டா, இப்போ பாயில் தான் படுத்துங்கிறேன், அந்த மாதிரி கனவே எனக்கு வர்றது இல்லைன்னா. முடிஞ்சு போச்சா? பெண்ணுக்குள் ஞானத்தை வைத்தான் பூவி பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூடர் நாங்கள் மாதர் அறிவை கெடுத்தார். யார் யாருக்கு என்னென்ன திறமை இருக்குது சார், எவ்வளோ இருக்குது, எவ்வளோ பிரச்சனை இருக்குது, எவ்வளோ இருக்குது, அதைத்தான் நான் சொல்கிறது திரும்ப திரும்ப. உலகியல் என்பது வேறு, கல்வி என்பது வேறு, ஞானம் என்பது வேறு, உலக பாடம் என்பது வேறு. எதிலிருந்தும் எதையும் கற்றுக்கலாம். எல்லா இடங்களிலும் கொட்டி கிடக்குது சார், எல்லா இடங்களிலும் கொட்டி கிடக்குது. மரணத்தின் தருவாயில் இருக்கிற அந்த மனிதன் கூட தன் சம்சாரத்தை கூப்பிட்டு சொன்னான், அடியே செல்லம் நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காது. இந்த நூற்றாண்டில் காலம் மாறி போச்சு, கல்வி அறிவு வளர்ந்து போச்சு. மறுமணம் என்பதெல்லாம் இப்போல்லாம் ஒன்றும் புதுசு இல்லை, எல்லாரும் பண்ணிக்கிறாங்க. ஒரு அறிவு தெளிவு வந்துடுது. ஒருவேளை நான் போயிட்டேன்னா 7ஆம் நம்பர் வீட்டு ஏகாம்பரத்தை கல்யாணம் பண்ணிக்குவான்னா, அந்தம்மா சொல்லிச்சு, அட பாவி, வாழ்நாள் பூரா அவன் எனக்கு கீழே இருக்கணும், ₹1 கூட என்னை விட அவன் பெரிய பணக்காரன் ஆகிடக்கூடாதுன்னு அவனை அழிக்கிறதே எனக்கு குறிக்கோள்னு அலன்னு அலைஞ்ச 10 வருஷமாக இப்போ அவனை போய் என்ன கல்யாணம் பண்ணி சொல்லிக்கிறிய, நியாயமான்னு கேட்டுது. இல்லை, அவனை என்னால் அழிக்கவே முடியல, அதனால தான் நான் உங்ககிட்ட ஒப்படைச்சு. வாழ்க்கை நிறைய விஷயங்கள் சார், நிறைய விஷயங்கள். எத்தனை மனிதர்கள், விதவிதமான மனிதர்கள், வேடிக்கை மனிதர்கள். அதை தான் பாரதி சொன்னான், வேடிக்கை மனிதர்கள் வாழுகிற உலகம்டா இந்த உலகம். நாம் நினைக்கிற மாதிரிலாம் உலகத்தில் நடந்து விட்டால், நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால், என்ன அழகான வரி அது சார். நமக்கு மேலே ஒருத்தன் இருக்கிறான் சார், இயக்கி கொண்டு இருக்கிறான். நாம் நினைக்கிறோம் நம்ம எல்லாமே எதெல்லாம் அறிவு வளர்ந்துடுது, ஞானம் வளர்ந்துடுது, எல்லா திறமைகளும் நமக்கு இருக்கிறது, நம்ம எல்லாமே நம்ம பண்ணி செஞ்சுள்ளான்னு நினைக்கிற முடியாது சார், முடியவே முடியாது. அவன் நினைத்தால்தான், ஆண்டவன் நினைத்தால்தான் நமக்கு அத்தனையும் சாத்தியமாகும் என்று ஞான பெருவள்ளல்கள் நம்ம நிறைய சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதனால் வாழ்க்கையில் நம்ம என்ன நினைக்கிறோம், மனசு இருக்குதே. அதனால தான் பெரியவங்க என்ன சொன்னாங்க, மனம் ஒரு குரங்குன்னு. இது இப்படி ஒன்று நினைக்க அப்படியே ஒன்று மாறும். ஒரு சின்ன நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். 5 மணிக்கு ஃப்ளைட்டு, 5 மணிக்கு ஃப்ளைட்டு சார். அவன் தங்குற ஊரில் இடத்துல இருந்து நம்ம போகணுன்னா ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு 1 hour ஆகும். இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டு போகணுன்னா, ஏர்போர்ட்டுக்கு போகணுன்னா 3 hours முன்னாடி இருக்கணும். டிரைவர்கிட்ட சொல்லிட்டார், 5 மணிக்கு ஃப்ளைட்னா 3 hours முன்னாடி இருக்கணும்னா, நான் 2 மணிக்கு ஏர்போர்ட்டில் இருக்கணும்னா நான் 1 hourல 1 மணிக்கு புறப்பட்டு தான் போக முடியும். நீ 1 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்து காரில் கூட்டிகிட்டு போ. சரிங்க ஐயான்ட்டு போயிட்டார் டிரைவரு. அவர் நேரம் அது அலாரம் அடிச்சு அவன் ஏந்திரிக்கல. 1 மணிக்கு ஏந்திரிக்க வேண்டும், 1:30 எழுந்தான். அல்லறி அடிச்சுக்கின்னு ஓடியாந்தான். இருந்தாலும் என்ன சொல்லுவானோன்னு இந்த 1/2 hour லேட்டில் அவர் கலங்கிட்டார். இனி என்னுடைய பயணம் போச்சு, போக வேண்டிய எத்தனையோ கோடிகள் எனக்கு பொருள வேண்டிய நேரத்துக்கு அந்த பார்க்கணுமே போச்சு அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டார். அவன் 1:30 மணிக்கு வந்தான். வேகமாக போடா, எப்படியாவது கொண்டு போய் விட்டுறேன் சாமி, கவலைப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க சொல்லி அவரை கொண்டு அந்த காரில் உட்கார வச்சு போனால், பல்லாவரத்துக்கு முன்னாடி பிரேக் டவுன் ஆகி போச்சு. காரு டயர் வச்சு போச்சு சார், அப்படியே நின்று போச்சு. துடிக்கிறாரு சார் அந்த ஆள் மனுஷன். போச்சுடா, 2.5 மணி நேரத்துக்கு முன்னாடியாவது போனால் கூட நான் சமாளிச்சுக்குவேன், நான் அதுக்கும் போக முடியும். சோதனை மேல் சோதனைன்னு நினச்சான். அப்போ ஒருத்தன் பைக்கில் வந்தவன், என்ன சார் இவ்வளோ பதட்டமாக்குறீங்க, என்ன ஏன் சத்தம் போடுறீங்க? தம்பி ஃப்ளைட்டு பிடிக்கணும் பார்த்தேன். சரி உட்காருங்கன்னு சொல்லி ஃப்ளைட்டில் நான் முன்பை சேர்க்குறேன்னு சொல்லி அப்படியே உட்கார வச்சு கூட்டிகிட்டு போனான் சார். உட்கார வச்சு கூட்டிகிட்டு போய் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் இறக்கி விட்டான் சார். உள்ளே போய் கடன்னு முடிச்சு, செக்கின்லாம் முடிஞ்சு எல்லாம் முடிச்சு போய் உள்ளே ஃப்ளைட்டுக்கு போய் அனௌன்ஸ் பண்ணிட்டான், போர்டிங் கொடுத்துட்டான். போய் உட்காடுறான் சார். போய் உட்காந்து ஃப்ளைட்லேயும் ஏறி உட்காந்துட்டான். ஃப்ளைட்டையும் அப்படியே பறக்க ஆரம்பிச்சிது சார். 10 நிமிஷத்தில் அப்படியே ஒரு கனவு. ஆஹா, இந்த ஃப்ளைட்டை பிடிக்க முடியாதுன்னு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். அந்த நேரம் பார்த்து அந்த பாவி வேகமாக வந்து அந்த டிரைவர் நம்மளை கூட்டியாந்தான். நல்ல வேலைன்னு நினச்சேன். திடீர்னு கார் பஞ்சர் ஆகி போய் பிரேக் டவுன் ஆகி போய் நின்று போச்சுடான்னு முடிவு பண்ணேன். கடவுள் மாதிரி ஒருத்தன் பைக்கில் வந்து நம்மளை கூட்டு கனிவாக கொண்டாந்து விட்டான் பத்தியா.
அவனை வாழ்நாள் பூரா மறக்க மாட்டேன். என் வாழ்க்கையிலே கண்கண்ட கடவுள் அவன் இந்த பைக்காரன் தான்னு அவனை பற்றி ஐயோ அவங்ககிட்ட நம்பர் கூட வாங்கலையே நம்மன்னு வருத்தப்பட்டான் சார். ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே பைலட்டு அனௌன்ஸ் பண்ணார், இந்த விமானத்தில் எதிர்பாராத வகையில் கோளாறு வந்துட்டுது, பாராசூட்டை கையில் எடுத்துக்கின்னு அவங்கவுங்க தயாராக இருங்க, யார் யார் பழைப்பீங்களோ அவங்கவுங்க பழைச்சிங்கன்ட்டான். அப்போ அவன் மனசை நினைக்குது, ஆடாடா அரை மணி நேரம் லேட்டாக்கி நம்மளை நிறுத்த பார்த்தான் கடவுள், நாம் அதை நினைக்கல. டயரை பஞ்சராக்கி காரையே நிறுத்தி நம்மளை நிறுத்த சொன்னான் கடவுள், நாம் அதையும் மதிக்கலை. எங்கேருந்தோ ஒருத்தன் யமநாட்டம் வந்து என்னை கொண்டாந்து விட்டுட்டானே நினச்சான் சார். அரை மணி நேரத்துக்கு முந்தி தான் அவனை கடவுள்னு நினச்சான், அடுத்த அரை மணி நேரத்தில் அவனை யமன்னு நினைச்சான். பார்த்தீங்களா, இதுதான் மனிதனுடைய இயல்பு. சாதகம் வருகிற போது ஒரு வார்த்தையும், பாதகம் வருகிற போது இன்னொரு பார்வையுமாக இருக்கக்கூடிய நிலை வருகிறது என்றால் இதுதான் நிகழ வேண்டியது என்று நினைக்கிற பக்குவம் வேணும் சார். பக்குவம் வேணும். பக்குவம் பெற்றால்தான் மனிதன். அந்த பக்குவத்தை பல்கலைக்கழகங்கள் தராது, பட்டத்தை மட்டும்தான் கொடுக்கும். இந்த மாதிரி அனுபவங்கள் தான், பெரியவர்களோடு பழகுகிற முறைகள் தான் இது நமக்கு அது நிறைய கொடுக்கும் சார், நிறைய. அதனால தான் ரசிங்க, மகிழ்ச்சியாக இருங்க, கலகலப்பாக இருங்க, கலவரம் வந்த மாதிரியே இருக்கக்கூடாது சார். எதிரின்னு ஏன் நம்ம ஒருத்தனை உருவாக்கணும்? பகைமையை அழிக்க வேண்டுமே தவிர பகைவனை அழிக்கக்கூடாது. அவன் கெட்டவன் இல்லை, அவன்கிட்ட இருக்கிற கெட்ட குணங்களை அழிக்கணும். முருகப்பெருமானுடைய அவதாரமே அதானே. சூரனை வதைக்கணும்னு அவருக்கு எண்ணம் இல்லை, சூரனுடைய ஆணவத்தை வளைக்கணும் தான் அவருக்கு எண்ணமே தவிர சூரனை வதைக்கணும்னு அவருக்கு, அதுதான் அவரோட கற்றுக் கொடுக்குற மிகப்பெரிய பாடம். அதுதான் நமக்கு கற்றுக் கொடுக்குற மிகப்பெரிய பாடம் சார். நம்ம நரகாசூரனை உள்ளே வச்சுக்கிட்டு தீபாவளி கொண்டாடலாமா? அந்த நரகாசுரனுக்கு அந்த தீய குணங்களை அழிக்கணும். அதுதான் மனசு பக்குவப்படணும். நெஞ்சகமே கோவில், நினைவே சுகந்தம், அன்பே மஞ்சன நீர், பூசைக்குள்ளவாராய் பராபரமேன்னர். இந்த மனதை எந்த ஆலயமாக மாற்றுகிற வல்லமை எங்கன்னா இந்த அனுபவங்களால் தான் நமக்கு கிடைக்கும். அது மகிழ்ச்சியாக இருக்கணும், கலகலப்பாக இருக்கணும். நடுராத்திரி 12:30 மணிக்கு அந்த அம்மா மேக்கப் பண்ணுது சார். பவுடர் அடிக்குது, தலையை சீவுது, பொட்டு வைக்குது, என்னென்னமோ மேக்கப் அலங்காரம் பண்ணுது. வீட்டுக்காரனே கேட்டான், அக்கிரமமாக தெரியலடி இது, 12:30 மணிக்கு மேக்கப் பண்ணுறியே, உன்னை யாரையும் பார்க்க போகலாம் இந்த நேரத்தில், எதுக்கடி இந்த கோலம்? யோ வாயை மூடு, செல்லில் ஃபேஸ் லாக்கை வச்சுக்கிறேன். அதனை எழுந்ததுமே பார்த்தா அது லாக் ஓப்பன் ஆக மாட்டேன்னுது. அந்த மேக்கப்பில் இருந்தால் தான் அது ஓப்பன் ஆகும் போலக்குது. நானே கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு மேக்கப் பண்ணின்னுக்கிறேன், நீ கிண்டல் பண்ணுறியான்னு. அவன் சிரிச்சிக்கினே ஒரு கழிச்சு படுத்துங்கிறான். என்னையா சிரிக்கிறேன்? என்ன இல்லை, ஒரிஜினல் மூஞ்சி செல்லுக்க பிடிக்கல, நான் 10 வருஷமாக உங்க கூட குடும்பம் பண்ணுறேனேடி, இனிமேலாவது என் மேலே கொஞ்சம் அன்பு காட்டு, அறிவு ஆசை காட்டுமா. இன்றைக்கி இருக்கிற நடைமுறை கூத்து அவ்வளோ இருக்குது சார். இருக்கிற அழகே போதுன்றேன். பியூட்டி பார்லர் போய் தான் அழகு பெறணும்னு அவசியம் கிடையாது. இல்லை, காலங்கள் மாறி கிடக்குது, மாறுபட்டு கிடக்குது, வேறுபட்டு கிடக்குது. உறவுகள் வாசலில் நின்று வரவேற்பது தான் சம்பிரதாயமாக இருந்த நாடு அந்த நாடு. இன்றைக்கி பொம்மை கும்பிட்டு கிடக்குது. ரொம்ப வருத்தமாக இருக்குது. கல்யாண பொண்ணுன்னா லட்சணமாக உட்காந்துருக்கும் மணமேடையில், பார்க்குறவங்களாம் வாழ்த்திட்டு போவோம். இது அன்றைக்கி அது குத்துப்பாட்டுக்கு ஆடுது. பல கல்யாண மேடைகளில் கல்யாண பொண்ணே குத்துப்பாட்டுக்கு ஆடுது. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அது குத்துப்பாட்டுக்கு ஆடும்போது மாமியாருக்கு பக்கு பக்குன்னுது நெஞ்சு. இந்த ஆட்டம் இங்கேயே ஆடினா வீட்டில் இது எந்த ஆட்டம் ஆடுமோ என்ன, அந்த மாமியாருக்கு அப்பயே பயம் வந்துடுது. இல்லை, எவ்வளோ விஷயம் சார். அன்றைக்கி கூட ஒரு ஆள் சொன்னார், நல்ல கேள்வி தான், எனக்கு தலைவர்கள் வச்சுருந்தா சொல்லணும், நல்ல கேள்வி அது. எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் பெண்கள் வேலையில் இருக்கிறாங்க, எல்லா டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டாங்கல்ல, மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம், எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் லேடிஸ் ஜாபுக்கு வந்துட்டாங்க. ஆனால் ஒரு துறைக்கு வரல சஞ்சய் விராயன். என்ன துறை தெரியுமா? தீயணைப்பு துறையில் தான் பெண்கள் இல்லைன்னா. அதெல்லாம் ஒருத்தன் காட்டும், அப்படியா ஏன்னா அவங்களுக்கு பற்ற வைக்க தெரியுமே தவிர அணைக்க தெரியாது. எதுவும் சொல்லணும், அந்த காரணம் இல்லங்கமாக இருந்தாலும் சரி, ஆனால் அவன் சொல்லி கொடுத்த ஒரு பார்வை நல்லா இருந்தது. அதனால தான் சொல்கிறேன், எந்த பார்வையும் நாம் ரசிக்கிறதுக்கு தயாராக இருப்போம். ரசனை தான் மனிதனை உயர்த்தும், அவனை மனதை பக்குவப்படுத்தும். சார், அடியார்கள் இடத்துல இல்லையா,
பெரிய பெரிய அரசியல் தலைவர்களிடத்தில் இல்லையா? எவ்வளோ பேர்கிட்ட இருந்தது சார் அது? எவ்வளோ பேர்கிட்ட இருந்தது? மகாத்மா காந்தியடிகள் ஆசிரமத்தில், சபர்மதி ஆசிரமத்துக்கு நான் போனவன். பெருந்தலைவர் காமராஜருடைய வீட்டுக்கு போய் அங்க பிரதர்ஷனம் பண்ணிட்டு வந்தவன். மகாகவி பாரதியாருடைய வீட்டை எட்டயபுரத்தில் போய் சட்டப்பணியில்லாவது போட்டு அங்க பிரதர்ஷனம் பண்ண அந்த மனிதம், அது அப்பயாவது ஒரு புனிதம் நம்ம உடம்புல ஒட்டுமான்னு சபர்மதி ஆசிரமத்தில் தான் அதான் பண்ணேன். எப்படிப்பட்ட ஒரு தவம் இருந்த இடமையா அந்த இடம் இல்லை? எவ்வளோப்பட்ட இடம் அது. சபர்மதி ஆசிரமத்தில் தினம் வந்து விருந்து நடக்கும். அதில் என்ன கண்டிஷன் தெரியுமா? இலையில் வச்ச விருந்தில் எதையுமே வைக்கக்கூடாது, இலையை தவிர எல்லாத்தையும் சாப்பிடணும், விதி அங்கே. அது மட்டும் இல்லை, அறுசுவை உணவு பரிமாறுகிற போது கட்டாயம் 6 சுவையில் ஒரு கசப்புன்னு ஒரு சுவை இருக்கும். கொழுந்து வேப்பலையை பிளைனாக அரைச்சி உப்பு வைக்கல, காரம் வைக்கல, எதுவுமே வைக்காம, புளி வைக்காம அப்படியே வைப்பாங்க ஒவ்வொரு உருண்டை. அன்னைக்கு துரதிருஷ்டவசம் ஒரு வெள்ளைக்காரனை வந்து உட்காந்து வந்துட்டு சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டான். அப்படி உட்காந்துட்டு போது ஒரு பரிமாறுறவர் சொன்னார், பாபுஜி அவன் வெள்ளைக்காரன், நம்ம ரூல்ஸ் எல்லாம் தெரியாது, பாவம், அவனுக்கு இதை வைக்காத விட்டுறேன்னாரு. சும்மா இரு, நமக்கு என்ன ரூல்ஸோ அதை அப்படியே வை, அதை அப்படியே வை. அப்படியே வச்சுட்டான். இவன் என்ன பண்ண, வெள்ளைக்காரனுக்கு தனி மூளை. அவன் எல்லாத்தையும் கூட்டு சாப்பிட்டான், கீரையை சாப்பிட்டான், பச்சடி சாப்பிட்டான், அந்த வேப்பலை துவையிலையும் சாப்பிட்டான். ரொம்ப கசைச்சுது. பார்த்தான், அடடாடா, அப்பப்போ இடையில மற்றதை சாப்பிட்ற மாதிரி இதை சாப்பிட்டு எல்லாத்தையும் கசப்பாக்கிறத விட இதை முதல்ல சாப்பிட்டு தள்ளிட்டு மற்றதெல்லாம் சாப்பிட்டோம்னா நிம்மதியாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த உருண்டையும் மொத்தமும் போட்டு முழுங்கிட்டான். காந்தி அப்படி ரவுண்டு பார்த்து வந்தவர் சொன்னார், பரிமாறவனை கூப்பிட்டு, அவனுக்கு பிடிக்காதுன்னு சொன்ன, சாப்பிட்டான் பாரு, இன்னும் கொஞ்சம் வையின்ட்டார். அவருக்கு எந்த ரசனை பாருங்க. அதனால தான் சத்திய சோதனையில் அவர் எழுதுகிறாரு, எனக்கு மட்டும் சிரிக்க தெரியவில்லை என்றால் நான் எப்பொழுதோ தற்கொலை செய்து கொண்டு இருப்பேன்னு எழுதினார். இந்த வரி இருக்கு, இந்த வரி இருக்கு சார். என்ன ஒரு அனுபவ வார்த்தை அது. நிறைய புத்தகங்களை வாங்கி கொடுங்க பிள்ளைகளுக்கு, நிறைய படிக்கட்டும். படிக்க 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 தான் சார் அதனுடைய, அதனால தான் சொன்னார், வான் கலந்த மாணிக்க வாசகனின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கான்னு சொன்னார். அந்த மாதிரி உயர்ந்த நூல்கள் இருக்குது. அவன் மனம் பக்குவப்படணும். மனம் பக்குவப்பட்டு விட்டால் வாழ்க்கை முழுவதும் இனிக்கும், வாழ்க்கையே சுவைக்கும் சார். இதுதான் நியதி, இதுதான் நடந்தது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவங்க அப்படி இருக்கிறாங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்க, நான் அப்படி இல்லையே, இப்படி இல்லையே சார். ஒருத்தனுக்கு ஹார்ட்டில் 4 பிளாக்கு, 4 பிளாக்கையும் ஆப்ரேஷன் பண்ணிட்டு டாக்டர் 72 வயசு, 72 வயசில் 4 பிளாக்கையும் ஆப்ரேஷன் பண்ணிட்டு ஓப்பன் சர்ஜரி முடிச்சுட்டு வெளியில் வந்து 4.5 லட்சம் ரூபா ஃபீஸ் கட்டணுன்னாரு. அந்த ஆள் அழுதான் சார், அந்த ஆள் அழுதான். டாக்டரே பார்த்தாரு, யோ அழாத, மறுபடியும் என்ன பிரச்சனை வந்துட போகுது, நான் ஃபீஸை வேணால் குறைக்கிறேன், நீ அழாமல் இரு, தைரியமாக இருன்னார். நான் அதுக்கு அழுவல, ஃபீஸுன்னா 5 லட்சம் கூட சேர்த்து கட்டிடுறேன். 72வது வயசில் 4 பிளாக் இருக்குதுன்னு சொல்லிட்டு 4.5 லட்சம் ரூபா ஃபீஸ் கேட்குறியே. 72 வயசு வரைக்கும் எந்த பிளாக்கும் இல்லாமல் அவன் பாதுகாத்தானே, அவனுக்கு நான் எவ்வளவு ஃபீஸ் கட்டணும்னு கடவுளுக்கு நினச்சி பார்த்தேன், அதனால தான் எனக்கு அழுக வந்துடுத்துன்னு சொன்னான். அதுதான் அனுபவம், அதுதான் அனுபவம். அன்பு பெரியோர்களே, தாய்மார்களே, 85வது நிகழ்ச்சியை தொட்டிருக்குது. 85வது நிகழ்ச்சியை தொடர அளவுக்கு எவ்வளவு அவங்க யார்கிட்டே இதுவாக நடந்துக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா. தொடர்ந்து நடைபெறுவதற்கு கூட அவனுடைய அரும்பெரும் துணைதான் அருள். அவன் அருளாலே அவன்தாள் வணங்கினான், அது நடக்குது. பொருளும் வேணும் இல்லையா, பொருளும் வேணும் இல்லையா. பாரதி சொன்ன வரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன்னிடத்தில் கொடுப்பதற்கு பொருள் இல்லையா, போகிற இடத்தில் கிடைக்கும்னு ஒரு அருள் வார்த்தையாவது சொல், அவனுக்கு அது ஆறுதலாக இருக்கும், தேர்தலாக இருக்கும். நாம் பாரதி ஒன்றை சொல்லுகிறேன், நம்மை நம்பி தான் ஒரு உண்டியில் வாசலில் வச்சிருக்காங்க. போகிற போக்கில் உங்களுக்கு பிரியமானது, அது 10 ரூபாயாக இருக்கட்டும், 20 ரூபாயாக இருக்கட்டும், அதுக்குள்ளே நீங்கள் உங்களுடைய மனம் என்ன கனிகிறதோ அதை போடுங்க. ஆனால் உண்டியில் போடும்போது சத்தம் வராமல் இருக்கணும். ரொம்ப அருமையான மக்கள்யா, என்ன அழகா பண்ணு. சத்தம் வராமல் இருக்கணும்னு சொன்னாரு, நீங்கள் சத்தம் போடாது போயிடாதீங்க.
அது உள்ள உழறது சத்தம் இல்லாமல் இருக்கணும். ஒரு ஹாக்கி போட்டி எப்படி பேசணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு நினைக்காதீங்க. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஒரு போட்டியில் பரிசு கொடுக்கறதுக்காக கூப்பிட்டுருக்காங்க. ஹாக்கி போட்டி. அந்த ஹாக்கி போட்டியில் அவர் நின்று பரிசு கொடுக்கணும் ஜெயிச்சவங்களுக்கு. சார் டிராவில் முடிஞ்சு போச்சு. 2 பேரும் சரிசமமாக போட்டாங்க கோலு. என்ன பண்ணணும்? யார் வெற்றியாளர்னு தீர்மானிக்குது. டாஸ் போடுறாங்க. டாஸ் போட்டும்போது உனக்கு என்ன வேணும்? பூ. உனக்கு என்ன வேணும்? தலை. அவன் டாஸ் போட்டாங்க சார். பூ கேட்டவன் ஜெயிச்சிட்டான். அவனுக்கு கேட்ட பூ வந்துடுது. அவனுக்கு பரிசு கொடுத்துட்டாங்க. கொடுக்கும்போது அவர் சொன்னார், பூ கேட்டவர்களுக்கு வெற்றி கிடைத்தது. இது நாணயமான வெற்றி, நாணயத்தால் வந்த வெற்றி. தலை கேட்பது வன்முறை தானே, தலை கேட்பது வன்முறை தானே அப்படின்னு சொன்னார். பார்த்தீங்களா? அது பாதித்தவனுக்கு கூட சிரிப்பு வந்துடுது. சந்தோஷம்தான் நம்ம மனசை ஒரு பதப்படுத்தும், பண்படுத்தும். வாழ்கிற வரையிலாவது மகிழ்ச்சியாக வாழ்வோம், உறவுகளை நேசிப்போம், நண்பர்களை நேசிப்போம். சார் ஒரு ஃபோன் பண்ணுங்க, ஒரு ஃபோன் பண்ணுங்க. அதில் என்ன ஒரு பெரிய விஷயம் இருக்குது, சிறப்பு இருக்குது. 4th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் ரூமு இது நடந்ததுங்க ஐயா. 4th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் ரூமு. அங்கே டீச்சர் என்ன பண்ணாங்க, ஒரு கட்டுரைக்கு தலைப்பு கொடுத்தாங்க. கடவுள் என் எதிரில் வந்தால் என்ன வரம் கேட்பாய், இதுதான் தலைப்பு. எல்லா பிள்ளைகளும் எழுதிட்டாங்க கட்டுரையை. வெள்ளிக்கிழமை வச்சதுனால அந்த அம்மா என்ன பண்ணாங்க, பேப்பரை பண்டல் பண்ணிட்டுது வீட்டுக்கு எடுத்து போயிடுது. ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணிக்கு டிஃபன் சாப்பிட்டுட்டு பேப்பரை திருத்துறதுக்கு உட்காந்தாங்க. பேப்பரை எடுத்தாங்க. பேப்பரை எடுத்துட்டு அப்படியே திருத்துறாங்க. திருத்தும் போது அங்கே அந்த பையன் எழுதியிருக்கான், கடவுளே என் எதிரில் நீ வந்து நிற்கிறாய், உன் இடத்தில் நான் ஒரு வரத்தை கேட்கிறேன். என்ன வரம் என்றால் என்னை செல்போனாக மாற்றிவிடு. ஏன் தெரியுமா? எப்பொழுதும் என் அம்மாவின் உள்ளங்கையிலேயே இருப்பேன். அவள் ஒருபோதும் என் விரலை தொடமாட்டாள். அவள் உள்ளங்கையிலே எப்பொழுதும் இருப்பேன். சமைக்கும் போதும் என்னை பார்த்து சிரிப்பாள், பேசும்போதும் என்னை பார்த்து சிரிப்பாள், என்னை போகிற இடங்களிலெல்லாம் எடுத்துக்கொண்டு போகிறாள். ஆகையினாலே என்னை செல்போனாக்கி விடு. அலுவலகத்து முடிந்தவுடன் என் அப்பா வந்து உட்கார்ந்த பிறகு அன்னைக்கு நாள் பூரா ஆஃப் பண்ணி வச்சிருந்த செல்லை ஆன் பண்ணிட்டு மணிக்கணக்கில் பேசுவார். என்னிடத்திலும் அவர் எதிரில் உட்கார்ந்து பேசிக்கொண்டே இருப்பார். என் கடவுளை என்னை செல்போனாக ஆக்கிவிடு. அந்த அம்மா அழுது சார், அழுது. அவங்க வீட்டுக்காரரு பெரிய பதவியில் இருக்கிறாரு. ஏன் அழற? இந்த மாதிரி எழுதியிருக்கான் அந்த பையன். 4th ஸ்டாண்டர்ட் பையனா? ஆமாம். ஐயோகோ, அந்த பெற்றோர்களை கண்டிக்கணும். இப்படியா பிள்ளைய அழ வைக்கிற அளவுக்கு எழுதுறது? 4வது கிளாஸ் படிக்கிற வயசில். அந்த அம்மா தேம்பி சொல்லிச்சு, அவன் நம்ம பையன்தாங்க. முடிஞ்சுதா? எல்லாருடைய வீட்டில் இன்னைக்கு கருவிகள் ஆக்கிரமிப்பிச்சிருக்கியா? கருவிகளை நாம் பயன்படுத்தியது போக கருவிகள் நம்மை பயன்படுத்துகிற அளவுக்கு நாமே தாழ்ந்து போய்விட்டோம். ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறேன். ரசனை எங்கெங்க இருக்குது சார்? ரசனையே போச்சே சார், ரசனையே போச்சே சார். பேசுறது இல்லை, பழகிறது இல்லை, எல்லாமே செல்லில் பார்த்து சிரிக்கிறது. தானாக சிரிக்கிறான், தானாக பேசுகிறான். இது எங்கே கொண்டு போய் நிறுத்தும்னே தெரியல சார். கூட்டு உட்கார வச்சு எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. நாம் முதல்ல முன் உதாரணமாக இருப்போம். நாம் முதல்ல முன் உதாரணமாக இருப்போம் சார். ஒரு குறிப்பிட்ட சீரியல் ஒன்று சார், எங்கள் வீட்டு அம்மா அங்கே தான் இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட சீரியல் நான் எப்போயாவது வீட்டில் உட்காந்துருந்தேன்னா நான் பார்ப்பேன். அது என்ன சீரியல்னு உங்களுக்கே தெரியும். இந்த 7 மணிக்கு வரும். அப்போ அந்த அம்மா கலெக்டர் ஆகிறதுக்கு போராடுது. ஒரு நாள் நானே, எங்கள் வீட்டம்மா, எங்கள் மருமக, இதெல்லாம் எங்கள் வீட்டில் எல்லோரும் ஒற்றுமையாக இருப்போம். அந்த நேரத்தில் செய்தி வரும்போது காணாமல் போயிடுவோம். நான் ஒரு ஆள் தான் செய்தி கட்டுன்னு இருப்பேன். அப்படியே உட்காந்துருந்தேன் சார். எங்கள் வீட்டில் ஒரு நாய் இருக்குது சார், லியோன்னு. அதுவும் உட்காந்து பார்த்துது.
அந்த அம்மா கலெக்டர் பரீட்சை எழுத போகுது, அது எழுதக்கூடாதுன்னு முகமூடி போட்ட 4 பேர் அந்த அம்மாவை கடத்துறான் சார். எங்கள் நாய் எழுந்து குறைக்குது சார். எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. அதுக்கு சீரியல் புரியுது. எங்கள் வீட்டு அம்மா நம்பலை சார். பாருன்னு மறுநாள் மறுநாள் சாயந்தரம் 7 மணி ஆச்சு வந்து படுத்துக்கிச்சு சார். அதுங்க டிவிக்கு முன்னாடி வந்து படுத்துக்குது. டிவி ஆன் பண்ணுறான்னு சொல்ல தெரியல அதுக்கு. இன்றைக்கி கால நிலைமை எப்படி மாறுது, ரொம்ப வருத்தமாக இருக்குது. பிரபு வராரு, நகை வாங்குன்றார். வாங்கியிருந்தா இன்றைக்கி எவ்வளோ ஆயிரம். விக்ரம் வராரு, நகையை வித்துருன்றாரு. ராதிகா வந்தது அடகு வையின்னுது. ஒருத்தனை நமக்கு ஒவ்வொரு பாதையை ஒழுங்காக காட்ட மாட்டான். போராட்டங்கள், சிக்கல்கள், பிரச்சனைகள் நிறைய இருக்குது. அதான் சொன்ன, பிரச்சனை என்ற ஒன்று வந்தால் அந்த பிரச்சனை எப்படி நாம் தீர்வு செய்வது, பிரச்சனை நாம் எப்படி சமாளிப்பது, அதற்கு எப்படி தீர்வு காணுவது, அப்படிப்பட்ட ஒரு சிறப்பை மனப்பக்குவம் பெற்றவனுக்குத்தான் மார்க்கங்கள் நிறைய தெரியும். மார்க்கங்கள் தெரிய வேண்டும் என்றால் நம்முடைய மனம் நம்ம கிட்ட இருக்கணும் சார். நம்ம மனம் குழப்பத்துக்கு ஆளாகக்கூடாது. அதைத்தான் நான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். போகிற இடங்கள் எதை பார்த்தாலும் எதையும் ரசிக்க பழகுவோம். நம்ம ரசனை என்பது தான் ஒரு மனிதனை உற்சாகப்படுத்தும், ஊக்கப்படுத்தும், மகிழ்ச்சிப்படுத்தும். இப்படி சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். உங்களுக்கு பாராட்டுங்க பிள்ளைகளை, ஊக்கப்படுத்துங்க பிள்ளைகளை. மார்க் குறைஞ்சாலும் பரவாயில்லை, அவன் மதிப்பு குறையாமல் பார்த்துக்குங்க. மதிப்பு குறையாம ஓட்டப்பந்தயத்தில் ஓடுவது எது? ஓடுவது எதையா? கால்கள். ஓட்டப்பந்தயத்தில் ஓடுவது கால்கள், ஆனால் பரிசு பெறுவது கைகள். இல்லையா? நான் இப்படி சிந்திக்கிறேன். ஓடுவது கால்களாக இருக்கிற போது அதற்கு உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்தது சுற்றி இருந்த 1000 பேர் கைதட்டி பாராட்டியதனால் தான் அந்த ஓடுகிற கால்களுக்கு வலிமை வந்தது என்றால், அத்தனை கைகளுக்கும் பிரதிநிதியாகத்தான் அவன் கை அதை பெறுகிறது என்றால் பாராட்டு பெறுவோம். நம்ம பிள்ளைகளுக்கு அன்பான வார்த்தையை பரிமாறுவோம், அரவணைத்து பழகுவோம். அவன் பணக்காரனாக வருவதை விட பண்பாளனாக வந்தால் போதும் என்று நாம் அவனை நேசிப்போம். யாரை பார்த்தாலும் பிள்ளைகள் வெளிநாட்டில் இருக்கிறத தான் நம்ம பெருமையாக பேசுகிறோமே தவிர, நிறைவு காலத்தில் அவர்கள் கூட இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெறுகிறவர்களும் பெரும் பாக்கியசாலிகள் அவர்தான் உலகத்தில் பெரிய பணக்காரர்கள் என்று நான் இந்த மேடையிலே பகிரங்கமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு என்னால் முடியாது என்று கருதி மூத்தோர் இல்லத்தில் கொண்டு போய் சேர்க்கிறவர்கள் பிள்ளைகளை பார்க்கிறோம். அது முற்றிலும் தவறு என்று சொல்லிக் கொடுப்போம். மூத்தோர் இல்லத்தில் இருக்கலாம், ஆனால் முதியோர் இல்லத்தில் இருக்கலாம், முதியோர் இல்லத்தில் இருக்கக்கூடாது என்ற வாசகத்தை அவன் மனதிலே பதிய வைப்போம். இப்படிப்பட்ட பண்புகளை அவன் மனதிலே விதையாக்கினால் எதிர்கால பாரதம் விருட்சமாக அமையும். வயது என்பதை தாண்டி எல்லோரோடும் மனநிறைவாக வாழ பழகக்கூடிய ஒரு பக்குவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய பக்குவம், கற்றுக்கொள்ள வேண்டியது இன்னும் இந்த மண்ணில் ஏராளமாக இருக்கிறது. உறவுகள் மத்தியிலே இருந்த பிள்ளைகளெல்லாம் உற்சாகமாக கற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு கருவிகள் மத்தியிலே இருக்கிறவர்கள் காணாமல் போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை மீட்டெடுத்து மீண்டும் மனித பண்புகளை கொடுத்து மனிதர்களாக நடமாடச் செய்யக்கூடிய பண்பாட்டை நாம் பெற வைப்போம். தன்னம்பிக்கையை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். வள்ளல் அழகப்ப செட்டியார் மும்பைக்கு போகிறார். பம்பாய்க்கு போன போது ஒரு பெரிய சாதாரணமான ட்ரெஸ்ஸில் போகிறாரு. சாதாரணமான ட்ரெஸ்ஸில் போய் அந்த ஹோட்டலுக்கு பேர் சொல்கிறேன், ரிட்ஸ் ஹோட்டல். அந்த ரிட்ஸ் ஹோட்டலுக்கு உள்ளே போனவர் எனக்கு ஒரு அறை இருக்குமான்னு கேட்டார். மேனேஜர் ஏற இறங்க பார்த்துட்டு, உங்களை மாதிரி ஆளுக்கெல்லாம் இந்த ஹோட்டல் கிடையாதுயா, பெரிய பெரிய கோடீஸ்வரர்களுக்கு தான் இந்த ஹோட்டல். உடனே அவர் கேட்டார், வள்ளல் அழகப்ப செட்டியார், இந்த ஹோட்டலில் எத்தனை ரூம் இருக்குதுன்னு கேட்டார். வாங்க போறியோ? ஆமாம்னு வெளியில் வந்தார். அந்த ஹோட்டல் உரிமையாளர் யாருன்னு விசாரித்தார். நேராக கார் எடுத்து நான் அந்த ஹோட்டல் உரிமையாளர் வீட்டுக்கு போனார். இவரை பார்த்த உடனே அந்த ரிட்ஸ் ஹோட்டல் உரிமையாளர் அலறிட்டார். வள்ளல் அழகப்ப செட்டியார், வாங்க வாங்க வாங்க, என்ன இந்த நேரத்தில் 11 மணிக்கு வந்திருக்கிறீங்க? நடந்ததை சொன்னார். உங்கள் ஹோட்டலில் நான் விலைக்கு வாங்கலான் இருக்கேன், இந்த பிளாங்க் செக், எவ்வளோ வேணாலும் விளையாட்டு போட்டுக்கோ, ஹோட்டலில் எனக்கு உரிமை கொடுன்னாரு. அப்படியே கொடுத்துட்டாரு. அவரை ஓனரையும் கூட்டுக்கிட்டு நேராக வந்தார். மேனேஜர் எதிரில் நின்னார். மேனேஜர் எதிரில் நின்று, தம்பி ஹோட்டல் விற்றுட்டோம்பா, அவருக்கு
வேறு ஹோட்டலை வாங்கிட்டார் தம்பி, நீ சாவியை கொடுத்துட்டு போயிடுன்னாரு. உடனே வள்ளல் அழகப்ப செட்டியார், நடந்ததுங்க அது. வள்ளல் அழகப்ப செட்டியார் சொன்னார், தம்பி நீயே வச்சுக்கோ, நீயே மேனேஜராக கண்டினியூ பண்ணு, இனியிலேருந்து நான் தான் இதுக்கு ஓனருன்னாரு. ஏன் வாங்கினேன் தெரியுமா? சாதாரணமான மனிதனை ஒரு பார்வை பார்க்குற அந்த பழக்கத்தை முதலில் நீ ஒழித்து விடு. எந்த மனிதனும் உள்ளே ஒரு வல்லமை இருக்கும் என்று நம்புன்னு அவனுக்கு ஒரு பாடத்தை நடத்தி காட்டினார் என்றால், அன்புக்குரியவர்களே, மனிதர்களை மனிதனாக மதிப்போம், எல்லோருக்கும் பெருமை இருக்கிறது என்று அவர்களையும் போற்றுவோம் என்று சொல்லி, ஏன்னா இந்த உலகம் ஒரு மதிப்பீடு வச்சிருக்குது. ஒரு கருப்பு கண்ணாடி போட்டு கூலிங் கிளாஸ் போட்டுட்டு பேக் சீட்டில் உட்காந்துங்கிறாரு. ஒரு அம்மா போய், ஐயா தர்மம் தர்மம்னுது. உடனே அவர் டோரை இறக்கிட்டு 100 ரூபாய் எடுத்து கொடுத்தார். அந்த பாட்டி சொல்லிச்சு, வாழ்க எம்ஜிஆர், வாழ்க எம்ஜிஆர்னு சொல்லிச்சு. உள்ளகிறவனுக்கு கோவம் வந்துடுத்து. கதவை திறந்துன்னு வெளியில் வந்தார். அவர் யாருன்னா நடிகர் தயாரிப்பாளர் பாலாஜி அப்படின்னு ஒரு நடிகர் இருந்தார்ல, பழைய காலத்தில் ஜெமினி கணேசன் சிவாஜி கணேசன் வச்சு படம் எடுத்தார். பாலாஜி இறங்கி வந்த, கொடுத்தது 100 ரூபாய் நான், நீ எம்ஜிஆர் வாழ்கன்னு சொல்கிற. அந்த அம்மா சொல்லிச்சு, யார் பணம் கொடுத்தாலும் அவர் எனக்கு எம்ஜிஆர் தான் அப்படின்னு சொல்லி, எம்ஜிஆர்னா வள்ளல்னு ஒரு மதிப்பீடு வச்சிருக்குது. பார்த்தீங்களா? நாம் யார் என்று பெயர் மறந்தாலும் நம் கொடுக்கிற கொடை நமக்கு நிச்சயமாக நமக்கு ஒரு உறுதியை, ஒரு அங்கீகாரத்தை இந்த உலகத்தில் தரும் என்பதைத்தான் அது காட்டுவதாக நான் கருதுகிறேன். ஒவ்வொரு இடத்திலையும் தேன் கூடு கட்டுவது போல ஒவ்வொரு மலரிலும் ஒரு தேன் இருக்கு. ஆனால் தேன் கூட்டில் மொத்த தேனும் இருக்கிறது என்றால், நாம் அந்த தேன் மாதிரி இந்த சுவைகளை சேகரித்தால், தேன் மாதிரி இந்த பாடங்களை சேகரித்தால், இந்த படிப்பினைகளை சேகரித்தால், நம்முடைய மனம் பக்குவப்பட்டு புத்தகத்தில் படிக்காத புதிய புதிய அனுபவங்கள் நம்முடைய மனதிலே வந்து சேரும். அது மற்றவர்களுக்கும் போய் சேரும். பிறப்பெனப்படுவது யாதென கேட்டேன், பிறந்துபார் என்று இறைவன் சொன்னான். இறப்பெனப்படுவது யாதென கேட்டேன், இறந்துபார் என்று இறைவன் சொன்னான். மனையாள் சுகம் யாதென கேட்டேன், மணந்துபார் என்று இறைவன் சொன்னான். நட்பெனப்படுவது யாதென கேட்டேன், பழகிப்பார் என்று இறைவன் சொன்னான். அனைத்தும் நான் அனுபவித்துத்தான் அறிய வேண்டுமென்றால், ஆண்டவனே நீ எதற்கு என்றேன். ஆண்டவன் சற்று அருகே வந்து, அந்த அனுபவம் என்பதே நான் தான் என்றான் என்று கவியரசு கண்ணதாசன் சொன்ன கவிதை வரிகளை இந்த இடத்தில் நினைவுபடுத்தி, அறிவு நமக்கு வழிகாட்டும், வாழ்வதற்கு அனுபவம்தான் வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு வழிகாட்டும் என்பதனால், அந்த மனிதநேயத்தை வளர்ப்பதற்கு இப்படிப்பட்ட திருக்கூட்டங்களுக்கு தொடர்ந்து வாருங்கள். 85வது சிகரத்தை தொட்ட அற்புதமான ஆன்மீகத்தில் ஆனந்தம் நிகழ்ச்சி எதிர்வரும் 100 ஆண்டை நோக்கி, 100வது ஆண்டு விழாவை நோக்கி பயணிக்கிறது. அந்த விழா மாபெரும் வெற்றி விழாவாக, இந்த உலக பார்வைக்கே போய் சேரக்கூடிய விழாவாக அமைவதற்கான வாழ்த்துக்களை இன்றைக்கே நான் தெரிவித்துக் கொண்டு, தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றியை மீண்டும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.